ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டிக்கெட் ஃபினாலோட தேர்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் விஜய் பார்வதி சூப்பராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் பிக் பாஸ் வந்து காலை எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டு இறக்கி விட்டாப்புல. பட் இருந்தாலும் முடியல அவங்களுக்கு, ஷூ போடாத காரணத்தினால். ரெண்டாவது டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்மையாக ஃபஸ்ட்லேருந்து நல்லா பால்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பால் கீழேருந்து எடுத்ததை வந்துட்டு ஒரு காரணமாக காட்டி விஜய் பார்வதி வெளியே அனுப்பிச்சிட்டார் பிக் பாஸ். அதை ஆனால் ஆல்ரெடி கமருதீன் பண்ண விஷயங்கள் தான் அப்போ அலோவ் பண்ணார், இப்போ எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் உள்ளே போனாங்க. அதாவது நம்ம வினோத், சுபிக்ஷா, விஜய் பார்வதி சுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த பேஸில். எப்படி வந்துட்டு விக்ரம் பண்ணாரோ அதே தப்பை தான் வந்துட்டு வினோத்தும் பண்ணார், எப்படி வந்து சபரி பண்ணாரோ அதே தப்பை தான் வினோத்தும் பண்ணார். ஆனால் வினோத்தை கண்டிச்சார் பிக் பாஸ். ஆனால் கூடவே சேர்ந்து ஒரு அப்போ ஓகே பிக் பாஸ் சொல்லிட்டு பண்ணிட்டார். அந்த பேஸை ஃபஸ்ட்டு கழட்டினது அவர் தான். கழட்டிட்டு போய் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் பசல் இதில் வந்து ரொம்ப நேரம் எடுத்துட்டார் பாவம். அவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவார், அந்த இதில் விட்டார். அப்படியே ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தார். விஜய் பார்வதி கரெக்டாக பண்ணாங்க, பக்காவாக பண்ணாங்க. லாஸ்ட்டில் மட்டும் லைட்டாக சொதப்பினாங்க. அப்போ மட்டும் பிக் பாஸ் வந்து கண்டிச்சார். அதுக்கப்புறமா பக்காவாக பண்ணிவிட்டு அங்கே போனாங்க. லேட்டாக போனாங்க. லேட்டஸ்ட்டாக டக்குன்னு வந்துட்டு முடிச்சு விட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மினிட்ஸ்லேயே முடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் எடுத்தாங்க. பாவம் ரொம்ப நொந்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வந்து எடுத்தாங்க. விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் 6 செகண்ட்லேயே முடிச்சு விட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதை எப்படி முடித்தாங்கன்னா லேட்டாக தான் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ் பண்ணாங்க, டைட் பண்ணாங்க, சட்டுன்னு அந்த பசலை வந்து முடிச்சு விட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இவங்கள மாதிரியே வந்து அவங்களும் வந்து கடற்கடன்னு வந்து அந்த பிளேட்டை திருப்பி இருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி, ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண நினச்சி பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பேர் வந்திருக்கு, இது வரைக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பிக் பாஸ் பேச்சை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் பிக் பாஸ் நான் கண்டிப்பாக மதிச்சே தீர்வேன் அப்படின்னு இது வரைக்கும் விக்ரம் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு தப்பாக தான் பண்ணார். ஆனால் பிக் பாஸ் சொல்லலை. பிக் பாஸ் சொல்லாத காரணத்தினால அவர் கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாதிரியா. அவர் எவ்வளோ முடிச்சார் தெரியுங்களா உங்களுக்கு? 8 நிமிஷம் 14 செகண்ட். அவர்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றும் போதே வந்துட்டு 2 ரவுண்ட் சுற்றி வந்தார். என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். எது எப்படியோ விஜய் பார்வதி சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை வந்து செம்மையாக முடித்து 5வது இடத்த பிடிச்சாங்க. நல்ல ஒரு விஷயம். அதாவது கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணது சூப்பராக இருந்தது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். உண்மையிலேயே நீங்களும் பார்த்துருப்பீங்க. யார் கரெக்டாக பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.